அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபஸ்புத்து வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம் ஸதக ரசூலுஹுன் நபியுல் கரீம். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீரத்தை நேற்றைய தினம் நாம் நினைவு கூர்ந்தோம். அன்னலாரை பற்றி அல்லாஹும் எடுத்துரைத்திருக்கிறான். அவருடைய வரலாற்றின் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கவராக இருந்தார்கள், தைரியம் மிக்கவராக இருந்தார்கள், எதையும் எதிர்த்து போராடுகிற ஒரு மார்க்க போராளியாக திகழ்ந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமாக அவர்கள் மட்டும் வீரராக திகழவில்லை, மாறாக சத்திய தோழர்களுக்கும் அந்த வீர உணர்ச்சியை ஊட்டினார்கள். சஹாபிகளும் அவர்களுடைய பாதையிலே துணிச்சல் மிக்கவர்களாக, தைரியம் மிக்கவர்களாக, எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கவராக இருந்தார்கள் என்பதல்ல, அவருடைய பயிற்சி பாசறையிலே பயிற்சி பெற்ற சத்திய தோழர்களும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் வீரமிக்கவர்களாக திகழ்ந்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் அது பற்றி நமக்கு எடுத்தோதுகிறான், தூண்டுகிறான், நம்மை உற்சாகப்படுத்துகிறான், நமக்கு தைரியம் ஊட்டுகிறான். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் எதிரிகள் படையை சந்தித்தீர்கள் என்றால் ஃபஸ்புத்து, நீங்கள் ஸ்தரமாக இருங்கள், பயந்து ஓடாதீர்கள், பின்வாங்காதீர்கள். ஃபஸ்புத்து, நீங்கள் உறுதியாக இருங்கள். வதுகுருல்லாஹ கஸீரா, என்னை நீங்கள் நினைத்து பாருங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். காரணம், வெற்றியை தரக்கூடியவன் அல்லாஹுவாகவே இருக்கிறான். வெற்றி நம் கையில் என்று நாம் கூறுகிறோம், இல்லை, அது அல்லாஹுடைய கையில். நாம் எந்த அளவுக்கு முயற்சியில் எடுக்கிறோமோ, உழைக்கிறோமோ, பாடுபடுகிறோமோ, நம்முடைய துணிச்சலை வெளிப்படுத்துகிறோமோ, அவன் மீது முழு நம்பிக்கையை வைத்து அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்து விடுவான். அதுதான் இந்த வசனத்தின் ஒரு மோட்டிவேஷன் வசனம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபஸ்புத்து வதுகுருல்லாஹ கஸீரா லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஒரு பக்கம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை உற்சாகப்படுத்துகிறான். முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது என்று நமக்கு உற்சாகப்படுத்துகிறான். 100 நாட்கள் ஓனாயாக வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று மைசூர் மகாராஜா சொன்னாரே, அதுபோன்று நாம் என்றைக்கும் தைரியமிக்கவராக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். மறுபக்கம் பார்க்கிறோம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய பயிற்சி பாசறையிலே யார் பயிற்சி பெற்றார்களோ அவருடைய இதயங்கள் இருந்த அச்ச உணர்ச்சியை நீக்கினார்கள், தயக்க உணர்ச்சியை நீக்கினார்கள். எந்த ஒன்றையும் எதிர்த்து போராட வேண்டும் என்கின்ற அந்த துணிச்சலை ஏற்படுத்தினார்கள் என்பது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அவர்கள் மட்டும் அப்படி இருக்கவில்லை, அவர்கள் அன்பர்களையும் நண்பர்களையும் அப்படி ஆர்வப்படுத்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இதோ பார்க்கிறோம், உமைர் இப்னு அல் ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உஹது போர்க்களத்தில் இருந்தவாறு பேசுகிறார்கள். கூமு இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து, அதனுடைய அர்து இருக்கிறதே, அகலம் இருக்கிறதே, அதனுடைய பிரம்மாண்டம் இருக்கிறதே, அது வானத்தை போன்று வையகத்தை போன்றிருக்கும் என்று சொன்னார்கள். வானம் அது எவ்வளோ விசாலமானது, பூமி அது எவ்வளோ விசாலமானது, சோனத்தின் விசாலம் அப்படித்தான் இருக்குமாம். குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான், அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து என்கிறான். அதனுடைய பிரம்மாண்டம் இருக்கிறதே, அதனுடைய விசாலம் இருக்கிறதே, வானத்தை போன்று வையகத்தை போன்று. உடனே அந்த உமைர் இப்னு ஹுமாம் அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஜன்னத்துன் அர்துஹ ஸமாவாத்து வல் அர்து, சொர்க்கம் அப்படியா இருக்கும்? ஆம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார், பஹ் பஹ் யா ரசூலல்லாஹ், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த பஹ் பஹ் என்கிற வார்த்தையை அரபுலக மக்கள் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் போது, வியப்பை வெளிப்படுத்தும் போது உரைக்கின்ற ஒரு வார்த்தை பஹ் பஹ் யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா யஹ்மிலுக அலா கௌலிக பஹ் பஹ், ஏன் இந்த வார்த்தையை நீ சொல்லுகிறாய்? லா வல்லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நான் கூறுகிறேன்,
இல்லா ரஜா அன் அக்கூனம் மின் அஹ்லியா, நானும் அந்த சுவனவாசிகளில் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு ஆசையோடு பேரார்வத்தோடு நான் கூறுகிறேன் யார் ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். இப்போ இன்னக்க மின் அஹ்லிஹா என்றார், நீ சுவனவாசிகளில் ஒரு ஆள் என்று சொன்னார். அவர் சுவனவாசிகளில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நபி அவர்கள் அங்கே சுபசோபனம் ஊட்டுகிறார்கள். ஏன் ஊட்டுகிறார்கள்? அவருக்கு வீரத்தை ஊட்டுகிறார். அந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக வீரத்தை ஊட்டுகிறார்கள். காரணம் போர்க்களம். இந்த போர்க்களத்தில் நீங்கள் ஷஹீதானீர்கள் என்றால், வீர மரணம் அடைந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சுவனம் நிச்சயம் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்றால் இதுதான் மோட்டிவேஷன். ஷுஜா தஷ்ஜி என்பார்கள் அரபியிலே. தங்களுடைய அன்பர்களுக்கும் அவர்கள் வீர உணர்வை ஊட்டுகிறார்கள். அவர் என்ன செய்தார்? அந்த நேரத்தில் பசித்தவராக இருந்தார். தம்முடைய தோளில் தங்கிய அந்த ஜோல்னா பையிலிருந்து கொஞ்சம் பேரிச்சம்பழங்களை எடுத்து புசிக்க ஆரம்பித்தார். அந்த நேரத்தில், அந்த நிமிஷத்தில் புசிக்க ஆரம்பித்த போது உடனே அவர் தம் மனசுக்குள்ளே பேசிக்கொள்கிறார், ஆஹா, இந்த பழங்களையெல்லாம் நாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நாம் ஹயாத்தாக இருக்க வேண்டுமே, அந்த ஹயாத்து நீண்டதாக ஆகிவிடும், அதை விட வீர மரணம் அடைந்து விடுவது நல்லது. ஏன் நாம் இந்த பழங்களை, இந்த பசியாக இருந்தாலும் கூட இந்த பழங்களை சாப்பிட்டு கொண்டு நேரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும், நாம் சுவனவாசியாக ஆக வேண்டுமே என்று நினைத்தவர் மனசுக்குள்ளே பேசியவராக உடனே அந்த பழங்களை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு எதிரிகள் கூட்டத்திற்கு மத்தியிலே வேகமாக உள்ளே நுழைகிறார். பரமாபிமா காணமாகும் என தமர் சும்மா காத்தலும் ஹத்தாக்குத்தில் ஷஹீதாகிவிட்டார். இப்படி அவர் ஷஹீதானதற்கு மெயின் காரணமே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உற்சாகப்படுத்துதல் தான். இப்படித்தான் உற்சாகப்படுத்தினார்கள். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்று கேட்டால், அஹ்லாக்குன் நபி பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். நபியினுடைய குணாதிசயங்களை பற்றி, அவர்களுடைய நற்பண்புகள் பற்றி, அவர்களுடைய அருங்குணங்கள் பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களை பற்றி வர்ணிப்பது மட்டும் நம்முடைய நோக்கம் கிடையாது, அவர்களை புகழ்வது மட்டும் நம்முடைய நோக்கம் கிடையாது. அந்த குணங்கள் நம்மிடத்திலேயும் வர வேண்டும் என்பது ஒரு விஷயம். அந்த குணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். தாம் மட்டும் புகழுக்குரியவராக இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. தம்முடைய உம்மத்தார்களும் இந்த பாட்டையிலே செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சற்று கவனிக்க வேண்டும் அருமை சகோதரர்களே. நபியை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்பதன் மூலமாக நபியின் நோக்கம் என்ன அல்லது நம்முடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அகலாக்குடன் வாழ்ந்தார்களோ அந்த அகலாக் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதுதான். இந்த நாயகத்தினுடைய நோக்கம் மட்டுமல்ல, அவர்களுடைய குறிக்கோள் மட்டுமல்ல, மாறாக அல்லாஹும் அதைத்தான் எடுத்துரைக்கிறான். நேற்றைய தினம் இரவிலே அந்த சூரத்துல் ஃபத்ஹ் சம்பந்தமாக பேசினார் அல்லவா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாவு அலல் குஃபார். அல்லாஹ் பாராட்டுகிறான் அந்த சத்திய சஹாபிகளை, அல்லாஹ் பாராட்டுகிறான். எப்படி பாராட்டுகிறான் என்றால், முகமது நபி அல்லாஹுடைய தூதர் தான். ஆனால் வல்லதீன மாஹு, அவர்கள் கூட இருந்த அந்த நண்பர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அஷித்தாவு அலல் குஃபார், காஃபிர்களிடத்தில் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள். காஃபிர்கள் யார்? எல்லா காஃபிர்களும் அல்ல, எல்லா இறை மறுப்பாளர்களும் அல்ல, மாறாக யார் முஸ்லிம்களுடைய எதிரிகளாக இருக்கிறார்களோ, முஸ்லிம்களை கொன்றொழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்களோ, அந்த காஃபிர்களிடத்தில் அந்த சஹாபிகள் எப்படி இருப்பார்கள் என்றால் மிக கடுமையாக இருப்பார்கள், சித்தத்தாக இருப்பார்கள். ஆனால் ருஹமா உபயனம், தங்களுக்கு மத்தியில் அன்போடு பாசத்தோடு கருணையோடு இருப்பார்கள். தராகும் ருக்கான் சுஜ்ஜதன், ஒரு பக்கம் அவர்கள் போர்க்களத்தில் அவருடைய வீரதீரம் இப்படி இருக்கும், மறுபக்கம் அல்லாஹ்வுடைய சமூகத்திற்கு வந்து விட்டார், அவர் ருக்கூலையும் சுஜூதிலையும் கிடப்பார்களே. எபுத்தகூன பதனும் எனல்லாஹ் இவர் இதுவான அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தையும் அவருடைய அருளையும் வேண்டியவர்களாக, எபுத்தகுன் வேண்டியவர்களாக, சீமாவும் ஃபி உஜூஹிம், அவருடைய முகங்களிலே அவர்களுக்கான தடங்கள், மின் அசரி சுஜூதினுடைய தடங்கள் காணப்படும் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி சிலாகித்து சிறப்பித்து புகழ்ந்து பேசுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் அந்த சத்திய சஹாபிகளை பாராட்டுகிறான், அவருடைய வீரத்தை பாராட்டுகிறான். அப்படியானால் அந்த வீரம் நம்மிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்பது தான். நாமும் எந்த ஒரு காலகத்திலையும் பயந்தாங்கொள்ளி என்று தமிழில் சொல்வார்கள்லவா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம், சமுதாயத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம், ஏதாவது ஒரு வகையில் சில இடர்பாடுகள் நமக்கு ஏற்படலாம். அந்த நேரத்தில் நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தின் நிலைப்பாடு. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரையும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையும் நெறிமுறையும் அதுதான். எந்த ஒன்றுக்கும் நாம் அஞ்சவே கூடாது, துஞ்சவே கூடாது.
ஆகா நாம் என்ன ஆகுவோமோ ஏது ஆகுமோ, இப்படியெல்லாம் நமக்கு நெருக்கடிகள் ஏற்படுகிறதை, இப்படியெல்லாம் மன அழுத்தங்கள் தரப்படுகிறதை எதிர்த்து போராட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய ஒரு போதனையாக இருக்கிறது. அதைத்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய அந்த வார்த்தையாடல்கள் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக நமக்கு தஸ்ஜி, இந்த வீர உணர்ச்சியை ஊட்டுகிறார்கள். என்றைக்கும் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் கடைசி மூச்சு வரை துணிச்சல் மிக்கவர்களாக, தைரியம் மிக்கவர்களாக, எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையை எடுத்துக்கொள்வோமாக. அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.